ஒரு சூப்பரான ஹெல்தியான கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் மாவு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரியே மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 1 hour ஊற விட்டு எடுத்துக்கலாம். ஊற விட்டு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சி வைப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்மளால் சப்பாத்தி மாவை எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக இப்படி வரும். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய் வாசனைக்காகவோ ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மாவு தூவி விட்டுக்கலாம். இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் மாவை நம்ம தூவி விட்றோம். இப்போ கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது மாவு தேய்ச்சிருக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதுக்காக தான் நம்ம மாவு தேய்ச்சிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம பரோட்டாவுக்கு ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபைனல் இதை நம்ம இந்த சைடு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மாவை நல்லா மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா கையில் தேய்ச்சி விடுங்க. இல்லைன்னா இந்த கட்டையிலேயே லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக ஷேப்கே வரும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ 2 சைடும் நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். நம்ம பரோட்டா நிறையா பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். பட் அது மைதாவில் செய்யும் போது ரொம்பவே கெடுதல்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் போது கோதுமையில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.